முதியோரின் வார்த்தைகளே என்ற அணியில் என் அருமை தம்பி மஞ்சுநாதன் வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? இல்ல, இன்ன வரைக்கும் 4 பேர் பேசினாங்க. அதுல 2 பேர் டேப் ரெக்கார்ட் அந்த புத்தகத்தில் படிச்சது பூரா படிச்சு ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அவிகளுக்கு அம்பானி பொழைக்கிறத பத்தி தான் கவலை, உள்ளூர் அருக்காணி பொழைக்கிறத பத்தி அவிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல நீங்க பண்ற காரத்தை சொல்லுங்க. கிழவன் சொன்ன கிழவன் பேச்சு கிண்ணாரக்காரனு கேராதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் தாத்தம் பாட்ட வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட மதிப்பு தெரியாது. இருக்கும்போது 10 பைசா பண்ண மாட்டானு பேரண்டியா. செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் எங்க தாத்தா ஆம்பவட 5 திம்பாரு, எங்க பாட்டி பாயாசம் குடிக்க இருக்கும்போது போட்டியா? மதிக்கிறது இல்ல. அப்போ ஒரு புத்தகம் என்பது நாம மேலிருந்து கீழா படிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையை கீழிருந்து மேலா முன்னேற்றணும். அதுக்கு பேர் தான் புத்தகம். அப்போ நாம காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய புத்தகத்தை விட நமக்கு உறவாக வந்து பணமே இல்லாமல் நமக்கு அறிவு புகுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த முதியோருடைய சொல்லுத்தான் இந்த மனித நேயத்தை உருவாக்குற காரணமா இருக்கு. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இவங்க சொல்றாங்க நாங்க அவங்க அப்படி சாதிச்சாங்க, இவங்க இப்படி சாதிச்சாங்க. மாமியால முதல் மருமகளை பதிக்கிறலையா? இந்த காலத்துல சொல்லு, நீ வளசு புள்ள வாக்கப்பட்டு 25 வருஷம் பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி காப்பாத்தி வச்சிருக்கிறாள் அந்த கிழவி. முதல் அவளுக்கு மதிப்பு கொடுக்கறிய நீ? முதல்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச 2 கண்டிஷன். இழுத்தரைக்கு அம்மி இருக்கப்படாது, புருஷனுக்கு மம்மி இருக்கப்படாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு தனி கொடுத்தன கலாச்சாரம் வர்றதுக்கு காரணம் யாருங்க? எந்த வயசானவங்களாவது நீ போய் தனியா இருந்துக்கன்னு விட்டாளா? எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. எத்தனை புள்ள? 14 புள்ளங்க. அதான் வேலையா இருந்திருக்காங்களோ. நான் கேட்டேங்க தாத்தா கிட்ட, ஏன் தாத்தா உனக்கு 14 புள்ளைன்னு? உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளடா, அவனை தாண்டி காட்டோங்கிற வைராக்கியத்திலே 14 பெத்தானுங்க. புள்ள பெக்கிறத வச்சாங்க. நடுவர் அவர்களே, ஏன் 14 புள்ளை பெத்தாங்க? மஞ்சுநாதா, ஏன் அந்த காலத்துல அவ்வளவு புள்ள பெத்தான் தெரியுமா? அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, செல்லு கிடையாது. இது மட்டும்தான் பொழுதுபோக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி தென்னை மரத்துக்கு தென்னை மரம் பெருக்கல் கூறி போட்டேன். ஆமா, எப்ப? அப்போ. இப்ப நீங்க இளைஞரோட தலையெடுத்த காலம், நவீன டெக்னாலஜி காலம், 2024 காலம். அந்த காலத்துல புள்ள பெத்தது போதும்டா, நிறுத்துங்கடா. என்ன இப்ப புள்ள பக்கருக்கு ஆஸ்பத்திரி வான்னு கூப்பிடுறேன். தெருவுக்கு தெரு ஊசி போடுற ஆஸ்பத்திரி, தெருவுக்கு தெரு. அப்ப ஏன் மாறி போச்சு? ஊசி இப்படி தாண்டா போடுவாங்க, நீ என்னமோ இப்படி இப்படிங்கிற. இப்படிங்க எப்படி? இப்படி அப்படியும் போட மாட்டாங்க, சிரிஞ்சு வச்சு பிடிச்சா. ஐயாவுக்கு நல்ல அனுபவம் போல இருக்கு. ஐயாவுக்கு அனுபவம் இல்லடா, இங்க 6 நாளா போட்டிருக்கு. நடுவர் அவர்களே, மூத்தோர் சொல்லுங்கிறது என்ன? அடுத்தவன் சொத்த ஆட்டை போடாத, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத, அடுத்தவன் பொண்டாட்டி மேல கண்ணு வைக்காதுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு நடக்கிறீங்களா நீங்க? எந்த பேப்பரை திறந்து பார்க்கட்டு இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அதுவும் பாக்குறங்க. இந்த சீரியல் போடுறாங்க பாருங்க, மொத்தம் 72 சீரியல் ஓடுதுங்க தமிழ்ல. 72 ஓடுது. அதுல 20 சீரியல் அடுத்தவன் சொத்த ஆட்டை போடுறது, 22 சீரியல் மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்றது, 19 சீரியல் அடுத்த புருஷன் மேல லவ் வர்றது. எனக்கு கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, எவளுக்கு என்ற மேல லவ் வர மாட்டேங்குது. உனக்கு கல்யாணமானதே அதிசயம். நடுவர் அவர்களை, அதற்கான தகுதியை நீ வளர்த்து இருக்கிற. நடுவர் அவர்களை, ஒரு காலத்துல நாமக்கல் கவிஞர் சொன்னாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னார். இன்னைக்கு அந்த மனசு உசுரோடு இருந்தாருன்னா அதை 2ஆ கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடா. நீங்க எந்த கடையில போய் பாருங்க, மீச முடி முளைச்சு முளைக்காதவன் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. அப்ப இளைஞர்கள் இன்னைக்கு என்ன சாதிக்கிறீங்க? நீங்க பாசானா பீரு, பெயிலானா பீரு, லவ் செட்டானா பீரு, லவ் புட்டுக்கிட்டா பீரு, அம்மா செத்தா பீரு, அப்பன் செத்தா பீரு, அந்த 1000 வாங்கினா பீரியா? எதுக்கு தான் நீ பார்ட்டி வைக்காது இருக்கிற? கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க, பூரா பப்பு சனிக்கிழமை மணிக்கு பொழுதாட. உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் கேட்டரிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்ததுனால சொல்றேன். எல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பொட்ட பிள்ளை ஊற குட்டப்பாவாடை போட்டு வந்து, டாடி மம்மி ஊட்டல் இல்ல, தடவோட அருமில்ல, விளையாட்ட மாட்டா மாட்டா பிள்ளைடா.
நீங்க நினைக்கிறீங்க பையன் கோயம்புத்தூர்ல படிக்கிற புள்ள கோயம்புத்தூர்ல படிக்கிற. அட இளிச்சவாயா, உங்க ஆசை கரைக்கிறானவே. நீங்க 8 வட்டிக்கு வாங்கி 10 வட்டிக்கு வாங்கி நாம தான் படிக்கல, நம் தலைமுறையுடைய முதல் பட்டதாரி அவன் நல்லா படிக்கிறான்னு. அப்போ நாங்க படிச்ச காலத்துல 2001 2002 பப்பு, அப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போய்த்து ஆட முடியும். இப்ப ஸ்ட்ரீட் டான்ஸ். ஸ்ட்ரீட் டான்ஸ் தெருவில் ஆடுறது. கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல, நாகப்பட்டினத்துல, தஞ்சாவூர்ல எல்லா டவுன்லயுமே முனிசிபாலிட்டியில் அனுமதி. அதுக்கு பேர் ஸ்ட்ரீட் டான்ஸ் இல்ல, ஹாப்பி ஸ்ட்ரீட். ஹாப்பி ஸ்ட்ரீட். எதுங்க சந்தோஷம்? குடும்பத்தோட மன மகிழ்ச்சியோட பேசுறதாங்க சந்தோஷம். நடு ரோட்ல போய் 100,000 போட்டு ஆடுறது இல்லைங்க சந்தோஷம். அதை பெரியவர்கள் சொன்னா சின்னவங்க கேட்டீங்களா? இப்படி புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பூமர் அங்கிள். பூமரங். பூம் பூம் பூமர். பூம் பூம். உன்னையாவது பூம் பூங்கிறான், என்னையெல்லாம் அதுக்கு மேல சொல்றான். நடுவரவர்களே, அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி பெருமைப்படுத்துறாங்க கலைத்துறையில. ஒரு பொண்ணு குங்குமச்சிமிழ, குடும்பத்து விளக்கே, குலமகள் என்ன. இப்ப என்ன போடுறீங்க? ஏ கட்ட 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 நாட்டு கட்ட, நீ மாட்டிக்கிட்ட. இரு யார் சொன்ன? அடிக்காத, கட்ட கெட்டு போயிடும். ஒருத்தன் நாட்டு கட்டை நானா, இன்னொருத்தன் கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட உடம்பு காரி பட்டா எழுதி தாடி பஞ்சாமிரதம். இன்னொருத்தன் கரலா கட்டை நானா, இன்னொருத்தன் திமுசு கட்ட திமுசு கட்ட என்ன கெடுத்து உன்னை எல்லாம் தொடப்ப கட்டை கொண்டு அடிச்ச என்ன. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வெறும் 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 50,000 படம் எடுத்தாங்க. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்? ஒழுக்கத்தை சொல்லுச்சு, தாய் மேல இருக்கிற பாசத்தை சொல்லுச்சு, காதல் எப்படிங்க வர மாதிரி காமிச்சா. அந்த பையனுக்கு 25 26, அந்த பொண்ணுக்கு 25 26 லவ் வர மாதிரி காமிச்சாங்க. இப்போ 300 கோடிக்கு படம் எடுக்கிறேன். அட 3000 கோடிக்கு படம் எடுக்கிற ஹாலிவுட்ல. அட இத்தனை படம் எடுக்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு சேலை வாங்கி கொடுக்கப்படாதாடா? அட அதுக்கு கூட பஞ்சம்லாம் சொல்லு கூட கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பி விடுறேன் நானு. அதான் ஆபாசமாக இளைய சமுதாயத்தை காட்டி வழி நடத்துவது முதியோர்களா இளையோர்களா? நீ சொன்னியே படமெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் ஓடிச்சு. இந்த நாகப்படத்துக்கு வரலாறு உண்டு. தில்லானா மோகன் படம் பார்த்துறீங்களா? சிவாஜி கணேசன் ஒரு தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லுவார், போர்டு போட்டிருப்பாங்க. அந்த தேட்டருக்கு பேர் விஜயலட்சுமி தேட்டர்னு பேர். காலங்காலமாக நாகப்பட்டினத்தில் இருந்த தேட்டர் விஜயலட்சுமி தேட்டரு. அந்த ஓனருக்கு உண்மையான பேர் சுப்பிரமணிய ஐயர்னு பேர். ஆனால் அந்த விஜயலட்சுமி தேட்டரில் அந்த காலத்தில் 3 வருஷம் 31 நாள் ஒரு திரைப்படம் ஓடுனுச்சான். அந்த திரைப்படத்தில் 49 பாட்டு. கதாநாயகன் தியாகராஜ பாகவதர். அந்த படத்தின் பெயர் சிவகவி என்ற திரைப்படம். அந்த சிவகவி என்ற திரைப்படம் 3 வருஷம் 30 நாள் ஓடுற தேட்டர் ஓனருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணிய ஐயர். இந்த படத்தை 3 வருஷம் ஓட்டின பிறகு சாவர வரைக்கும் அவருக்கு பேர் சிவகவி சுப்பிரமணிய ஐயர்னே பேர். என் தெருவுக்கு பக்கத்தில் இருந்தார். ஒரு திரைப்படம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அடைமொழி கொடுத்துச்சு. நடுவர் அவர்களே, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாது. எங்க அப்பத்தான் சொல்லுவா, அரிசி கொட்டினா அள்ளி போடலாமடா, சொல்ல கொட்டினா அள்ள முடியாது, எந்த பழமே பார்த்து பேசணும்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு இந்த போன் எடுத்து அந்த பயிலுவ கொஞ்சமா பேசுறானுவோ. 4:30 மணிக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சுவேன், நாகப்பட்டினம் வச்சு தான் முடிக்கிறேன். அந்த இடையில சீச்சின்னு மட்டும்தான் வருது. இதனால பையன் பேசுறதுனால கொஞ்சம் புரியுது. இந்த பொட்ட பிள்ளை பேசுறது புரியுதா? இல்ல நீ என்ன சொல்ற? பொட்ட பிள்ளைங்க தான் போன்ல பேசுறதுல புரியலைங்கிறியா? ஆமாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எதுவுமே பக்கத்துல இருக்கவனுக்கு புரியாம பேசுற பொட்ட புள்ள பெருசு இல்ல. இது பேசுறதுக்கு 4.5 மணி நேரம் கடலை போட்டு எய்த்தாப்புல பேசுவான் பார், நம்ம ஆம்பளை சிங்கம், அவன் தான் கேட்டிக்காரன்.
நடுவர் அவர்களை என்ன கொடுக்குற, என்ன வேணான்னு நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். நீ இல்லாமையா இருப்ப சந்தோஷமா? ஒப்பனும் கோயாளு வம்பாடு வாட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணி துணி தச்சு மளிகடையில் நின்று கால் நோக கை நோக கடன் உடனே வாங்கி படிக்க வச்சா நீ சந்தோஷமா ஆடுவே. ஆடு அளவு தெரிப்பாளா, ஆட்டு வாழை தளவு தெரிப்பாளாம்பாங்க கிராமத்துல. நடுவர் அவர்களே, முதல்ல மாமனார் வீட்டுக்குள்ள வந்தா அந்த காலத்துல மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாளாம். யார் யாரு? ஒன்ஸ் அப்பான் டைம்ல ஆகலாம். யார் உள்ளார வந்தா? மாமனார் உள்ள வந்தா மருமவ புள்ள எடுத்து இப்படி முந்தானி போத்திக்கிருமா. ஏன் அந்த ஆளு சிங்கமா புளியா கடிச்சாதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தவங்க வாராங்கன்னு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப மாமனார் உள்ள வர்றாரு, மருமக டிவியில கொந்துக்கிட்டு சேனல். இந்த அம்மா இவரு யார் பெரியவரு உள்ள வந்துட்டாரு. அந்த அம்மா திரும்பிய வாக்கல, மறுபடியும் ஒரு தடவை நாயுடு கூட மதிக்கல. சரி நாமளே தண்ணி, நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே, தண்ணி குடிக்கலாம் சமையல் வீட்டுக்கு போறாரு. மருமவ கேட்குறா, ஏனுங்க மாமாவு ஏமணி தண்ணி குடிக்கவா போறீங்க? அங்கன்னு வரும்போது எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இதுக்கு பேசுறதுக்கு 3 பெண்கள் வந்திருக்கிறீங்களே, வரலாமா? நடுவர் அவர்களே, இதே மாதிரி மாமனார் கதாபாத்திரத்தில் நடிச்சு அவார்டு வாங்கின ஒரு நடிகர் நம்ம அண்ணன் சுந்தரராஜன். ஆமா, சிறகடிக்க ஆசையில். ஆமா ஆமா. வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நம்ம அக்கரைப்பேட்டை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவரு தான் நடுவராக வரார். அப்ப இந்த செய்தியை நீ சொல்லு. அந்த நிகழ்ச்சிக்கு நீயும் வர. கண்டிப்பா நீயும் வர. ஆமா ஆமா. நடுவர் அவர்களே, பெண்ணியம் என்பது எல்லா பெண்ணியும் பேசுறாங்க. பெண்ணியம்ங்கிறது என்னங்க? கண்ணியம் தானே பெண்ணியம். ஆம்பளை பசங்க போடுற சட்டை பூரா பொம்பளை புள்ள போடுதுங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொம்பளை புள்ள போடுது. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை புள்ள போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டமா? பட்டீங்களாட நீங்களா? இல்லை என்னைக்காவது பொம்பளை புள்ள போடுற அந்த லெகின்ஸ் ஆம்பளை போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமா? அப்படி சப்போஸ் எனக்கு லெகின்ஸ் போட்டால் எப்படி இருக்கு? பாதுகாட்டில் வேற பேய் மாதிரி இருக்கு. அதை நீ போட்டேன்னு வச்சுக்க, பார்க்க சகிக்காது. அதனாலதான் மாத்திட்டு. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுறதுக்கு அந்த காலத்துல பெரியோர்களுடைய அனுபவம் இருந்துச்சுங்க. ஒரு தாத்தா இருக்கிறாருன்னா ஒரு நூலகத்துக்கு சமம், ஒரு பாட்டி இருக்கிறான்னா ஒரு மருத்துவமனைக்கு சமங்க. அந்த தாத்தா பாட்டிகளை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டது அந்த தலைமுறையிலையா இந்த தலைமுறையிலையா? 4 பசங்களை பெத்து 4 பேர்த்துக்கு சோறு போட்டாளுங்க அந்த கிழவி. 4 பசங்களுக்கு வாக்கப்பட்ட மருமக்கு மாறுவோ அந்த ஒத்த கிழவிக்கு சோறு போடுறதுக்கு துப்பில்லாத போய் நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டது அந்த தலைமுறையிலையோ இந்த தலைமுறையிலையா? நீ இளைஞர்கள் எங்கேயோ இருக்கிற 400 பேர்த்துக்கு யாசகம் பண்றவங்களுக்கு அங்க பெருந்துறையில் இருக்கிற போய் சோறு வாங்கி கொடுத்தது சொல்றது பெருசு இல்லம்மா. ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் தாய் தந்தைங்கிறவங்களுக்கு வயிறார சோறு போட்டு அவங்க இறந்து போனா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து அவங்களுக்கு ஈமக்கடனை கழிங்க. இன்னொருக்கா பிறக்க போறது இல்லைங்க இந்த உலகத்துல. மானிட ஜென்மம் பல ஜென்மம் உண்டுங்கிறாங்க. 16 ஜென்மம் கழிச்சு 17ஆவதா பிறந்திருக்கிற அந்த மனுஷனா போகும்போது என்ன கொண்டு போவோன்னு? உங்ககிட்ட இருக்கிற காசு அமெரிக்கா போனா அங்க இருக்கக்கூடிய பணமான அதுக்கு பேர் என்ன டாலரா, அந்த டாலரா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு லண்டன் போனா இங்க இருக்கிற காசு செல்லாது, அங்க இருக்க பவுண்டா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு இங்க இருந்து சைனா போனா என்ன மாறினா தான் செல்லுமா. ஆனா இந்த உயிர் இறைவனிடத்துல போறதுக்கு நம்மளுடைய காசு புண்ணியமா மாறினா தான் செல்லுமுங்க. அந்த புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுக்குறோம். ஆனா அவங்க கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கங்க. பிறந்த நாள் வந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு கொண்டு போய் கேக் வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கிட்டு பொட்டுன்னு வெடிச்சிட்டு நுறையா போறதை வாங்கி செலவு பண்றீங்க. புத்தக திருவிழாவில் ஒரு நல்ல அறிவு சார்ந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு உங்கள் நண்பனுக்கு கொடுங்க. அவன் உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞனாவான் என்று சொல்லி உலகத்தினுடைய அதிசயங்கள் 7 அல்ல 8ன்னு சொன்னார் நம்மாழ்வார். எதுன்னு கேட்டபோது உலகத்தினுடைய 8வது அதிசயம் இந்த மண்ணுடா. எதை போட்டாலும் மக்க செய்யக்கூடிய மண், விதை போட்டால் உயிர்க்க செய்கிறது. அந்த அதிசயத்தை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு இன்றைய இளைய தலைமுறை தடுத்து விடாதீர்கள். இயற்கை விவசாயத்தை பண்ணுங்க, இயற்கை சாப்பாட்டை சாப்பிடுங்க, உறவுகளை நேசிங்க, விவாகரத்தை குறையுங்க, அப்பனம்மாளுக்கு மதிப்பு கொடுங்க. நன்றிங்க, வணக்கம். தம்பி மஞ்சுநாதனுக்கு நல்லா ஒரு முறை கை தட்டி
கடைசியாக விவசாயத்தில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். நான் முதலாக எங்கள் ராஜ் தொலைக்காட்சியில் அகட விகடம் நிகழ்ச்சியில்தான் மஞ்சுநாதனுடைய முகம் தொலைக்காட்சியில் தெரிந்தது. அந்த நிகழ்ச்சியில் தொடங்கினது 15 வருஷமாக விவசாயத்தை பேசாமல் தம்பி மேடை விட்டு இறங்க மாட்டான். அந்த விவசாயம் பேசுறதுக்காக அவனுக்கு கைத்தட்டி எது எப்படி இருந்தாலும் எங்கள் ஆளுங்க நாகப்பட்டினம் வந்து எப்பயும் தெளிவான ஊர். நீ எத்தனை கும்பிடு போட்டாலும் எவ்வளோ கைத்தட்டு வர வேண்டுமோ அத்தனை கைத்தட்டு உனக்கு வந்து இருக்கிறது, உனக்கு வரவும் ஆகியிருக்கிறது இல்லையா? ஆமாம் நண்பர்களே, மனிதநேயம் மலர்வது முதியோரின் வார்த்தைகளெல்லாம் இளையோரின் செயலானோம். இந்த பாருங்க, என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. யாராவது என் தீர்ப்பை கேட்காம ஏஞ்சி போனீங்கன்னா நான் வரப்பையே ஒரு முட்டையை மந்திரிச்சு வச்சுருக்கேன். வீட்டில் போய் படுத்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். கெட்ட கனவுனா கனவுலையும் நானே வந்து பேசுவேன். அதுக்கு இது இருக்கலாம் என்ன? மூத்தோர்களின் வார்த்தைகளா இளையோரின் செயல்களான்னு கேட்டோம். இதுக்கு தீர்ப்புக்கு நான் பல நூல்களை எடுக்க போகிறதில்லை. இந்த நாகப்பட்டினத்தில் வந்த ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய புலவர் நாகப்பட்டினத்துக்கு வரார். வந்தவர் எல்லா இடத்துலையும் வயிற்று பசியில் அலைகிறார். அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள்ட்ட போய் கேட்டார், சோறு எங்கே விற்கும்னு கேட்டார். சோறு எங்கே விற்கும்னு கேட்டார். அந்த இளைஞர்கள் சொன்னால் தொண்டையில் விற்கும்னா. வந்த புலவருக்கு வருத்தம் வந்துடுச்சு. நமக்கே பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த கோயில் செவுத்தில் ஒரு வார்த்தை எழுதினார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தெரிக்க வேண்டும்னு நாக்கு இத்து போட்டார். நிறைய பேர் இந்த இத்து போடுறது இப்பு போடுறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாகப்பட்டினம் என்று நம்ம எழுதுகிறோமே, பேசிய சூர்யா சேவியர் சொன்னாரே நாகர்களுக்கான ஊருன்ட்டு. நாகப்பட்டினம் என்று ரெட்டை சுழி நா போட்டு எழுதினால் நாக இப்பு வரக்கூடாது. நாகருக்கான பட்டினம் நாகப்பட்டினம் தான், இப்பு வரக்கூடாது. 3 சுழி நா போட்டு நாகப்பட்டினம்னு எழுதினா வரணும். ஏன் வரணும், எப்படி வரணுங்கிறத எங்கள் ஐயா கோவை இளைஞரன் எழுதிய புத்தகத்தில் பார்த்துக்கங்க. அந்த புலவர் சொன்னார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர்களுக்கு நாக்குன்னு இத்து போட்டார் பாருங்க. கோயிலில் மணி அடிச்சுது, அவருக்கு சோறு தேவை. நேராக கோயிலுக்கு போயிட்டார், சோறை வாங்கினார், சாப்பிட்டார். எழுதுனதை முடிக்கணுமேனு வந்தார், செவுத்த பார்த்தார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு இத்து போட்டிருந்தார். அந்த விளையாடிய சிறியவர்கள் எல்லாரும் போய் அந்த செவுத்த பார்த்துருக்கான், இவர் பெரிய புலவர் போலக்கடா, இவர் சொன்னால் பழிச்சு போயிடும், அவர் ஏதோ நம்மை சபிப்பதற்காக எழுதியிருக்காள் என்று சொல்லி உலகத்துக்கே இரற்ற மொழிதல் என்கிற ஸ்லேடையில் பாடல் எழுதிய காலமேக புலவர் பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு என்று இத்து போட்டதை அடுத்த வரியில் தன் செயலால் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்று எழுதியவன் ஒரு இளையவன். ஒரு மூத்தோருடைய வார்த்தையை ஒரு இளையோர் செயலால் நிறைவேற்றிய ஊர் இந்த நாகப்பட்டினம். அப்படின்னா என்ன சொல்லுகிறோம்? மனித நேயம் வளர வேண்டும்னு. ஏன் இந்த தலைப்பு தெரியுமா? உலகத்திலேயே மதங்களை தாண்டி மதங்களின் அடையாளமாக இருக்கிற தர்கா, கோவில், தேவாலயம் மூன்றும் உலக புகழ் பெற்ற ஒரே திருத்தலம் இந்த நாகப்பட்டினம் மட்டும்தான். இந்த நாகப்பட்டினத்தில் எப்படி மனிதநேயம் தெரியுமா? உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. இன்னைக்கும் சொல்லுகிறேன், இங்கே ஊரில் இவர் இஸ்லாமியர் இவர் முஸ்லீம்னு நாங்கள் நினச்சி பழகினதே இல்லை. இந்த எதிரிலே உட்கார்ந்துருக்கிறாரு ஒளி அமைப்பாளர் எங்கள் அண்ணன் கனி, நான் இன்னைய வரைக்கும் அண்ணன் கனின்னு தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அங்கே உட்கார்ந்துருக்கிற ஜார்ஜ் பெர்னாண்டஸை இன்னைய வரைக்கும் அண்ணன் சொல்கிறோம். ஏதோ நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நாகப்பட்டினம் மண்ணில் பிறக்கிற யாருக்கும் மதத்தின் மீது பற்று இருக்குமே தவிர வெறி இல்லாமல் இருக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர். இந்த ஊரில்
மனிதநேயம் மலர்வதற்கு முதியவர்களின் வார்த்தை அடிப்படையாக இருக்கலாம். ஆனால் சுனாமி வந்த பொழுது, கஜா புயல் வந்த பொழுது, இந்த நாகையில் இயற்கை பேரிடர்கள் வந்த பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் முதலில் நின்று உதவியவர்கள் மூத்தவர்களின் வார்த்தையை முழுமையாக கேட்ட எங்கள் இளையோர்கள் தான் செயலில் செய்தார்கள் என்று சொன்னால் மனித நேயம் மலர்வதற்கு முதல் சாவி மூத்தோரின் வார்த்தைகள். மனிதநேயம் மலர்ந்தால் மட்டும் பத்தாது, மனிதநேயம் வளர வேண்டும் என்றால் அது ஒரு செயலால் தான் வளர முடியும். அந்த செயலை மூத்தோர்களை விட நிறைவேற்றுகிற பங்கு இன்றைக்கு இருக்கிற இளையோர்களின் மனதிற்கு இருக்கிறது என்ற காரணத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூத்தவர்களின் வார்த்தையும் வாங்கி செயல்படுத்துகிற இளையோர்களின் மனம் மனித நேயம் மலர்கிற தளமாக மாறி இருக்கிறது. அப்படி மனித நேயம் மலர்வதற்கு மூத்தோர்களின் வார்த்தையை விட இளையோர்களின் செயல்கள் தான் உயர்ந்தோங்கி இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நிலை வேண்டும். அல்லான் பொருள் குவிக்கும் தனி உடமை, அல்லான் பொருள் குவிக்கும் தனி உடமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டு பொது உடமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவாக இறுதியாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன்.